இதை நீங்கள் அப்படி தான் பழக்கணும், பழக்கித்தான் நீங்கள் வாழணும். ஏய் அது கூட ஒரு மொழி நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் எல்லாரும் ஓடுறான் யானை கண்டு, ஒரே ஒருத்தர் ஐ அப்படின்றான். தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இது மட்டும்தான். உடனே யானை நின்று போயிடுது. ஏன் நின்று போயிடுது? அது உங்களோட புரிஞ்சுக்கிட்டு நினைக்க இது பண்ணி. நீங்கள் என்ன சொல்றீங்க, நாயோட வாழ பழகிக்கணுங்கிறீங்க. நாயினுடைய உளவியல் தெரிஞ்சு பழகிக்கணும் அப்படின்ற இதை பற்றி சொல்லணும். இதை பற்றி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் பண்ணா அவர் என்ன பண்ணுவார்? அவர் நாய்க்கு பயந்தவராக இருந்தாருன்னா இப்படி தீர்ப்பு சொல்லுவார், நாய் வளர்க்குறவராக இருந்தாருன்னா அப்படி தீர்ப்பு சொல்லுவார். ஆனால் தீர்ப்பு யாருது? உச்சநீதிமன்றத்துக்கு. இது உருப்படுமா? அது சரிப்பட்டு வராது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இதுக்குள்ள பல அந்த மருந்து ரேபீஸு அதில் உள்ள கோடிக்கணக்கான ரூபா. ஐயா தடுப்பூசி எல்லாம் போட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க. அரசு எங்கேயாவது ஒரு இடத்துல சரியா இருக்குது அப்படின்னா நாய் தடுப்பு ஊசி போடுறதுலையும் நாய்க்கு ஊசி போடுறதுலையும் அரசு ரொம்ப இங்க பாருங்க. வெட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை ஆண்டு காலமா இருக்குது அந்த நந்தனம் போற வழியில. இங்க பேன்பேட்டையில இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி பாருங்க. அவங்களெல்லாம் பார்த்தங்களே நாய் கிட்டு 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 ஆடும். ஏன்னா அவர் ஊசி போடுறவருன்னு தெரியும். அது எப்படியாப்பட்ட நாயா இருந்தாலும் ஏய் அப்படின்னா நிற்கும், உட்காரு அப்படின்னா உட்காரும். ஏன்? அவர் குத்துற ஊசிக்கு அது அவ்வளோ தூரம் புரிதல் அதுக்கு இருக்குது. எந்த நாயாவது வெட்டினரி டாக்டர் கடிச்சிடுச்சு, வெட்டினரி டாக்டர் ஆஃபீஸில் செத்து போனாரு, ஒரு ஹிஸ்டரி காட்டுங்க பார்ப்போம். அப்போ அவருக்கு என்ன தெரியுது? உளவியல் தெரியுது.